ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6ல் இருக்க இயர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி இந்த எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குமே ஒரு டாப்பிக்கோட நேம் எடுத்து போகிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு எதுலலாம் சமைச்சர் புக்ஸ் கவர் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு நான் படித்தது நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு புக்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து புக்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் அந்தந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறது நான் நோட்ஸுங்கிறது பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அதில் எப்படி இருக்குன்னா, என்னோடய ஷார்ட் நோட்ஸ் இருக்கும் அந்த லெசனுக்கு ஃபுல்லாகவுமே எடுத்தது. ஸோ அதையும் நான் லாஸ்ட்டு அந்த புக் முடிச்சதுக்கப்புறம் அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ள போகலாம். ஸோ இயர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது இப்போ எங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்க யூனிட் 6ல் இயர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இது கவர் ஆகுது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ட்ரொடக்ஷன். நான் லைனாக ரீட் பண்ணி தான் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த கலரில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கலரில் இருக்கிறது ஒரு பீப்புள் அந்த ஈவெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. யார் யாரெல்லாம் ஒரு ஈவெண்ட்டில் பர்டிகுலராக இன்வால்வ் ஆகிருக்காங்க நேம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமில் தான் நான் டீச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அதை கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இங்கிலீஷில் படிக்கணும், இங்கிலீஷில் டீச் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் டீச் பண்ணுறேன், தமிழில் டீச் பண்ணுறேன். After defeating the French and their Indian allies in the Three Carnatic Wars, the East India Company began to consolidate and extend its power and influence. ஸோ 3 Carnatic Warsல ஃப்ரெஞ்சு டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதை யார் ரெசிஸ்ட் பண்ணா அப்படின்னா, லோக்கல் கிங்ஸும் சீஃப் டைம்ஸ் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் யார் ரெசிஸ்ட் பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை, அது தமிழ்நாட்டில் புலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி ரீஜனில் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி தான் அதர் சீஃப் டைம்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், திறன் சின்னமலை, இவங்க எல்லாருமே புலித்தேவர் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் பண்ணாங்க. ஓகே, நோன் ஆஸ் த பாளையக்காரர் வார்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதான் பாளையக்காரர் வார்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த பாளையக்காரர் வார் தான் லேட்டராக வெள்ளூர் ரிவால்ட்டுக்கான முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு. வெள்ளூர் ரிவால்ட் ஆஃப் 1806. ஸோ இந்த பேரால என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெசிஸ்ட் பண்ணது அப்படின்னா புலித்தேவர் ஃப்ரம் நெற்கட்டு சேவல் இன் திருநெல்வேலி ரீஜனில். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சதான் வெள்ளூர் ரிவோல்ட் 1806 இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ். பாளையம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டொமைன் ஆர் கேம்ப், மிலிட்ரி கேம்ப் ஒரு கிங்டம், ஒரு சின்ன ஒரு ரீஜியன்னு தான் நம்ம பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை ரூல் பண்ணவங்க யார் அப்படின்னா பாளையக்காரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாளையக்காரர்ஸ் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா நாயக்காஸ் அப்படிங்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த நாயக்காஸ் யாருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா நவாபுக்கு கீழே இருந்தாங்க. ஸோ நவாப் யாருக்கு கீழே இருந்தாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருந்தாங்க. ஸோ ஹைரார்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நவாப், நவாபுக்கு கீழே நாயக்காஸ், நாயக்காஸ் கீழே பாளையக்காரர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த பாளையக்காரர்ஸை பிரிட்டிஷ் எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. தமிழில் அந்த பாளையக்காரர்ஸை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிறு பகுதியை ஆட்சி செய்பவர்களையும் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் தி சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார்
valuable military services rendered by any individual. This type of Palayakara system was in practice during the rule of Prataparudra of Varangal in the Kakatiya kingdom. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து காக்கத்தியா கிங்டம்ல பிரதாபருத்ரா வாராங்கல் அப்படிங்கிறவரோட பீரியட்ல தான் இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிஸ்ல இருந்திருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் யாரோட ப்ராக்டிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா யார் யார் ஃபர்ஸ்ட் வந்து யாரோட எந்த நாயக்காரர் உள்ள வந்து இருந்திருக்கு பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கா அப்படிங்கிறவர் தான். அது எப்போ இருந்திருக்கு அப்படின்னா 1529 வந்து இருந்திருக்கு. ஸோ 1529 தமிழ்நாட்டில் விஸ்வநாத் நாயக்கா பீரியட்ல இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. With the support of his minister Ariyanagar. Ariyanagar. Okay. Traditionally, there were supposed to be 72 பாளையக்காரர். ஸோ பாளையக்காரர்ஸ் மொத்தம் 72 பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாளையக்காரர்ஸ் வேர் ஃப்ரீ டு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ரெவன்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் தி டெரிட்டரிஸ், செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே பார்க்கணும். ஸோ அவங்களோட ரீஜனை வந்து அவங்க ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி டேக்ஸஸ் அண்ட் ரெவன்யூஸ் எல்லாமே பீப்புள்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பாளையக்காரர்ஸோட வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த போலீஸ் டியூட்டிஸ்க்கு என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னா படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆன் மெனி ஒகேஷன்ஸ் நம்ம நாயக்க ரூல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களோட கிங்டமை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாளையக்காரர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The personal relationship and an understanding between the king and the Palayakaras made the system to last for about 200 years. ஸோ 200 வருஷமா இந்த பாளையக்காரருக்கும் அண்ட் கிங்ஸ் லைக் நாயக்காஸ்க்கும் ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் வந்து 200 இயர்ஸாகவே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் until the territories are taken over by the British. ஓகே. இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னா பாளையம்னா என்ன, பாளையக்காரர்ஸ்னா யார், இந்தியாவில் இப்போ வந்துச்சு, தமிழ்நாட்டில் இப்போ பாளையக்காரர் சிஸ்டம் வந்துச்சு, யாரோட ரூல் போது வந்துச்சு, அதே மாதிரி எத்தனை பாளையக்காரர்ஸ் வந்து இருந்திருக்காங்க, அவங்களோட டியூட்டிஸ் என்னென்ன, அந்த போலீஸ் டியூட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நாயக்காஸ்க்கும் ப்ளஸ் அந்த பாளையக்காரர்ஸ்க்கும் எவ்வளோ வருஷமா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த பேரால இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், ஸோ பாளையம்ஸையே வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், ஈஸ்டர்ன் பாளையம் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ்னு சொல்லி. ஸோ ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சாட்டூர், நாகாலபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இந்த 4 ரீஜனும் ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு கீழே வரும். அதே மாதிரி வெஸ்டர்ன் பாளையம்ஸ் கீழே ஒரு 5 ரீஜன் வருது. என்னென்னா முதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இந்த 5மே வந்து வெஸ்டர்ன் பாளையம்ஸில் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஏன்னா மேபி ஆட் ஒன் அவுட்ல கூட இது வந்து நம்மளுக்கு வர்றதுக்கான ஹை சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாளையக்காரர் ரிவோல்ட் சொல்லுவோம். 1755 1801 பாளையக்காரர் ரிவோல்ட் 1755 to 1801. ஓகே. இதில் யார் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போறா அப்படின்னா நம்மளோட புலித்தேவர் வரப்போறார். அவரோட பீரியட் எப்போ இருந்திருக்கு அப்படின்னா 1755 to 1767 வரைக்கும். புலித்தேவரோட ரூலிங் 1755 to 1767. ஓகே. இப்போ 1755ல மோஃபஸ் கான் அப்படிங்கிறவருக்கு பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோஃபஸ் கான் was sent with a contingent of the company army under Colonel Heron. ஸோ கொலோனர் ஹெராருக்கு கீழே இந்த மோஃபஸ் கான் இந்த 2 பேரும் திருநெல்வேலியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே யார் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா புலித்தேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மதுரை easily fell into their hands. Thereafter, Colonel Heron was urged to deal with Pulitevar as he continued to defy the authority of the company. ஸோ புலித்தேவர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுறாரு. அது கொலோனல் ஹெரானுக்கு வந்து தெரிய வருது. ஸோ புலித்தேவர் வேல்வர் much influence over the western பாளையக்காரர்ஸ் for want of. ஹெரான் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன தேவைப்படுன்னா நிறையா
பீரங்கி படை தேவைப்படுது அண்ட் சப்ளைஸ் அண்ட் பே டு சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸ்க்கும் நிறையா காசு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கொலோனல் ஹெரான் என்ன பண்ணுறது அப்படின்னா புலித்தேவை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் ரீசன்ஸ் எல்லாமே சொல்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவரை சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்னா மூஃபஸ் கானும் கொலோனல் ஹெரானும் வந்திருக்காங்க. ஸோ அவர் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா கெனான் இல்லை, சப்ளை அண்ட் பே டு சோல்ஜர்ஸ் இதெல்லாமே ரீசன்ஸாக சொன்னார். அதனால அவரை பணியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நவாபை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் நவாப் அண்ட் பிரிட்டிஷ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. யாரு? நம்ம புலித்தேவர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புலித்தேவர் ஒரு படையை வந்து திரட்டுறாரு. ஸோ புலித்தேவருக்கு இதில் என்ன இம்பார்ட்டண்டாக இருக்க போகுதுன்னா புலித்தேவருக்கு எந்தெந்த பாலிசிலாம் சப்போர்ட் பண்ணுச்சு, பிரிட்டிஷ்க்கு என்னென்ன பாலிசிலாம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்றது இருக்க போகுது. இங்கே நம்ம புலித்தேவருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 3 பேர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியானாக், முதிமயாக் அண்ட் நபிகான் கட்டக். இந்த 3 பேர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப்போட ஏஜென்ட் தான் வந்து அவரோட ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இந்த 3 பேரும். இந்த 3 பேரும் நம்ம புலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. They supported the தமிழ் பாளையக்காரர்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்காட் நவாப் முகமது அலி. இப்போ அங்கே ஆர்காட் நவாப்ல யார் இருக்கா? முகமது அலி இருக்காரு. அவரை ரெசிஸ்ட் பண்ணி இவங்க எல்லாமே போறாங்க. புலித்தேவர் has established a close relationship with them. புலித்தேவர் also formed a confederacy of the பாளையக்காரர்ஸ் to fight the British. With the exception of the பாளையக்காரர்ஸ் of இப்போ பிரிட்டிஷ்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, அப்புறம் இங்க வந்து ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இது எல்லாமே வந்து இந்த ரீஜன்ல இருக்க பாளையக்காரர்ஸ் எல்லாருமே நம்ம பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ புலித்தேவருக்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 3 பேரும், அப்புறம் ட்ரிவாங்கூர்ல இருக்கிற கிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா களக்காடை வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னு புலித்தேவரும் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ட்ரிவாங்கூர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் வந்து நம்ம புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால பிரிட்டிஷ் வந்து ஒன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம புலித்தேவர் வந்து ஹைதர் அலி அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பட் அவரான மராத்தாஸ் கூட கான்ஃப்ளிக்ட்ல இருந்ததுனால அப்போதைக்கு நம்ம புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கோம். இதான் வந்து இந்த பேரால். நெக்ஸ்ட் களக்காடு பேட்டில். இப்போ களக்காடு பேட்டில் யாருக்கும் இடையில நடந்துச்சுன்னா புலித்தேவருக்கும் மூஃபஸ் கானுக்கும் இடையில வந்து நடந்திருக்கு. ஸோ மூஃபஸ் கானுக்கு வந்து மொத்தம் 1600 ஆர்மிஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதில் 1000 ஆர்மிஸ் எது கொடுத்துருச்சுன்னா கம்பெனி கொடுத்துருக்கு. அப்புறம் மீதி 600 ஆர்மிஸை நவாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூஃபஸ் கான் கிட்ட 1600 இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம புலித்தேவர் கிட்ட 2000 சோல்ஜர்ஸ் வந்து இருந்திருக்கு. இங்க யாரு கொடுக்குறாங்க அந்த சோல்ஜர்ஸ் அப்படின்னா ட்ரிவாங்கூர் கிங் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த பேட்டில் யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னா நம்ம களக்காடு பேட்டில் புலித்தேவர் வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஸோ நவாப் sent an additional contingent of sepoys to Mufass Khan and the reinforced army proceeded to Tirunelveli. Besides the 1000 sepoys of the company, Mufass Khan received 600 more sent by the Nawab. He also had the opportunity of cavalry and foot soldiers from the Carnatic. Before Mufass Khan could station his troop near Kalakadu, 2000 soldiers from Trivangor joined the forces of Pulithevar. In the Battle of Kalakadu, Mufass Khan's troops were routed. அப்படின்னு என்ன அர்த்தம்? புலித்தேவர் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் யூசப் கான் அண்ட் புலித்தேவர். இது வந்து மூஃபஸ் கான், இது வந்து யூசப் கான். ஓகே, யூசப் கான் வர்சஸ் புலித்தேவர். இந்த யூசப் கானுக்கு வந்து இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னன்னா யூசப் கானுக்கு வந்து மொத்தம் அதர் 2 நேம்ஸ் இருக்கு. யூசப் கான்னு சொல்லுவாங்க, கான்சாகின்னு சொல்லுவாங்க, மருதநாயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. So the organized resistance of the Palayakaras under Pulithevar gave an opportunity to the English to interfere directly in the affairs of Tirunelveli. Headed by the Raja of Travancore from 1756 to 1763, the Palayakaras of Tirunelveli, led by Pulithevar, were in a constant state of rebellion against the Nawab authorities.
ஸோ இங்கே என்னன்னா நம்ம புலித்தேவர் வந்து இங்கிலீஷ் வந்து அதாவது நவாபை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தனால இங்கே டேரெக்டாக இங்கிலீஷை வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்க எல்லா அஃபேர்ஸும் டேரெக்டாக இப்போ நவாப் ஹேண்டில் பண்ணாமல் டேரெக்டாக எங்கே போகுதுன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து போகுது. ஸோ 1750s-லேருந்து 1763 வரைக்குமே ட்ரிவாங்கூர் வந்து நம்ம புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சப்போர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம புலித்தேவர் வந்து கண்டினியூஸாக இங்கிலீஷ் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போதான் நான் யார் வர அப்படின்னா யூசப் கான் வந்து வராரு. who had been sent by the company. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. was not prepared to attack புலித்தேவர். இப்போ வந்து அவர் வந்தோடனே வந்து புலித்தேவரை அட்டாக் பண்ணல. ஏன்னா அவர்கிட்ட பெருசாக கன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கொடுக்கணும். அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார் கூட வார்ல இருந்தாங்கன்னா பிரெஞ்சு கூட வார்ல இருந்தாங்க. அது இல்லாம ஹைதர் அலி அண்ட் மராத்தாஸ் கூடயும் வந்து வார்ல இருந்தாங்க. ஸோ அதனால வந்து உடனே வந்து நம்ம யூசப் கானுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ எப்போ வந்து அவருக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்துச்சு அப்படின்னா 1760 1760 தான் வந்து செப்டம்பர் 1760 தான் வந்து நம்மளுக்கு யூசப் கானுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைச்சிருக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெற்கட்டும் சேவல்ல போயிட்டு நம்ம யூசப் கான் வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ அதுல வந்து மேஜரா 3 போர்ட் வந்து புலித்தேவர் வச்சிருப்பாரு. அந்த 3 போர்ட்டையும் கேப்சர் பண்ணியிருப்பாரு. யார் கேப்சர் பண்ணியிருப்பானா யூசப் கான் வந்து இந்த 3 ஃபோர்ட்ஸ் ஆஃப் புலித்தேவர் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர் இது மூணுத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு யூசப் கான். ஸோ யூசப் கானுக்கு வந்து 3 பேர். அதர் 2 நேம்ஸ் என்ன கான் சாஹிப்னு சொல்லுவோம், மருதநாயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இம்பார்ட்டன்ட் இந்த 3 தான். In the meanwhile, after taking Pondicherry, the English had eliminated the French from the picture. ஸோ பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மற்றது கேப்சர் பண்ணிடுச்சு அண்ட் ஃப்ரெண்ட்ஷையும் வின் பண்ணிச்சு. As a result of this, the unity of பாளையக்காரர்ஸ் began to bring up as French support was not forthcoming. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சோட சப்போர்ட் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு பாளையக்காரர்ஸ்க்கு. அதனால அவங்களுக்குள்ள இருந்த யூனிட்டியே வந்து ரொம்ப யூனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெவாங்கூர், செய்தூர், முதுமலை அண்ட் சுரண்டை இதெல்லாமே யாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. நெக்ஸ்ட், யூசப் கான் who was negotiating with the Palayakaras without informing the company administration was charged with treachery and hanged in 1764. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது யூசப் கான் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பாளையக்காரர்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 1764 வந்து அவரை தூக்குல போட்டுடுறாங்க. ஸோ அதோட யூசப் கானோட முடிவு வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூசப் கானோட அதர் 2 நேம்ஸும் எப்போ அவர் வந்து நம்ம நெற்கட்டும் சேவலை வந்து கேப்சர் பண்ணாரு, அந்த 3 மேஜர் ஃபோர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் எந்த இயர்ல வந்து யூசப் கான் வந்து தூக்கில் போடப்பட்டார் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் 1764. நெக்ஸ்ட் புலித்தேவர், ஃபால் ஆஃப் புலித்தேவர். இப்போ யூசப் கான் சாஹிப் அப்படிங்கிற யூசப் கான் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா புலித்தேவர் வந்து திரும்பவும் நெற்கட்டும் சேவலை ரீகேப்சர் பண்றாரு. இப்போ யூசப் கான் வந்து இறந்த உடனே 1764 அந்த 1764 இவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு நெற்கட்டும் சேவலை. ஆனா 1767 கேப்டன் கேம்பெல் அப்படிங்கிறதால இவர் வந்து கொல்லப்படுறாரு. ஓகே, இதுல புலித்தேவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்மி யூனிட்ல இருக்க ஒருத்தர் தான் யார் அப்படின்னா ஒண்டி வீரர் அப்படிங்கிறவர். ஒண்டி வீரர் led one of the army units of புலித்தேவர். Fighting by the side of புலித்தேவர், he caused much damage to the company's army. ஸோ இந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மிக்கு ரொம்பவே சேதம் விளைவிச்சிருக்காரு. அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன் ஓரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா in one battle ஒண்டி வீரன்ஸ் hand was chopped off and புலித்தேவர் was saddened. ஸோ ஒரு பேட்டில் வந்து கம்பெனி வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது ஒண்டி வீரனுக்கு வந்து ஒரு கை வந்து உடஞ்சிருக்கும். அந்த கை வந்து உடஞ்சது பார்த்துட்டு நம்ம புலித்தேவர் வந்து ரொம்ப சேடனா ஃபீல் பண்றாரு.
ஸோ அப்போ ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருக்காரு அவர்கிட்ட அப்படின்னா, என்னோட இந்த கை போனது வந்து ஒரு ரிவார்டா நான் ஃபீல் பண்றேன். எதுக்காக அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நம்ம எனிமியோட ஃபோர்ட்டுக்கு போய் அங்க இருக்கவங்க தலையெல்லாம் ஆஹ் வந்து கொன்னுட்டேன் அப்படிங்கறது வந்து அது கிடைச்ச ரிவார்டு தான் என்னோட கை வந்து போனது அப்படிங்கிற மாதிரி நம்ம புலித்தேவர்கிட்ட ஒண்டி வீரன் வந்து சொல்லியிருக்காரு. இதோட நம்ம புலித்தேவரோட கான்செப்ட் வந்து முடியுது. அடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்களோட பீரியட் எப்போ அப்படின்னா 1730 to 1796. வேலு நாச்சியாரோட பீரியட் 1730 to 1796. ஓகே, இப்போ எங்க பிறக்குறாங்க அப்படின்னா 1730ல ராமநாதபுரத்துல ராஜா செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவருக்கு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் பிறக்குறாங்க. இவங்க அவங்களோட ஃபேமிலியே ஒரு ரிச் ஃபேமிலி தான், கிங்கோட ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில ஒரே ஒரு பொண்ணு தான் இவங்க. மேல் மே அதுக்கடுத்து ஹேண்ட் பண்றதுக்கு மேல் வந்து யாருமே கிடையாது. இந்த ராயல் பிரின்சஸ் வேலு நாச்சியார் வந்து நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கிறாங்க. லைக் வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங், நெக்ஸ்ட் வீல்டு வெப்பன்ஸ் இதெல்லாமே ஹேண்டில் பண்றதுல ரொம்பவே ஸ்கில்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி, வில் அம்பு விடுறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். அது இல்லாம 3 லாங்குவேஜஸும் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் உருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் உருது இது மூணுலயும் வந்து வெளிநாட்டுல நல்லாவே புலமை பெற்றிருந்தாங்க. அவங்களோட 16 வயசுல வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா முத்து வடுகருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த முத்து வடுகர் அப்படிங்கிறவரு சிவகங்கையோட ஒரு ராஜாவா இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட டாட்டர் யாரு அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் வந்து அவங்களோட டாட்டர். ஓகே, இப்போ 1772ல நவாபா ஃபார்காட் வந்து ஒரு கமாண்டரை வந்து சென்ட் பண்றாங்க. அவர் பேரு எல்டி கால் பான் ஜோர் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காளையார் கோவில் பேலஸ் வந்து முற்றுகையிடுறாரு. ஸோ அந்த பேட்டில்ல முத்துவடுகர் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ யாரு? எல்டி கால் பான் ஜோர் அப்படிங்கிறவரால நம்ம முத்துவடுகர் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அங்கிருந்த வேலுநாச்சியார் வந்து எங்க தப்பி போறாங்க? அவங்களோட டாட்டரோட தப்பி போய் கோபால நாயக்கர், கோபால நாயக் யார் அப்படின்னா விருப்பாட்சி திண்டுக்கல்ல வந்து 8 இயர்ஸா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ வேலுநாச்சியார் பிளஸ் அவங்களோட டாட்டர். ஓகே, ஸோ இந்த கோபால நாயக் பத்தி பார்க்கலாம். யாரு அப்படின்னா பாளையக்காரர் ஆஃப் விருப்பாட்சி தான் கோபால நாயக். கோபால நாயக் spearheaded the famous திண்டுக்கல் லீக். ஸோ இவர் தான் திண்டுக்கல் லீக் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்துட்டு அப்படின்னா வித் லக்ஷ்மி நாயக், மணப்பாறையில இருக்க லக்ஷ்மி நாயக்கும் பிளஸ் பூஜை நாயக் ஆஃப் தேவதானப்பட்டி இவங்க 2 பேர்த்து கூடயும் சேர்ந்து இவங்க 3 பேருமா திண்டுக்கல் லீக் அப்படிங்கிற ஒண்ண ஃபார்ம் பண்றாங்க. He drew inspiration from, ஸோ இவர் திப்பு சுல்தானால ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் he led the resistance against the British from கோயம்புத்தூர் and later joined ஊமத்துரை. ஸோ கட்டபொம்மன் பிரதர் ஊமத்துரை கூட ஜாயின் பண்ணி கோயம்புத்தூர்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. He put up a fierce fight at Annamalai Hills, where the local peasants gave him full support. ஸோ ஆனமலை ஹில்ஸ்ல லோக்கல் பீசன்ஸ்க்காக சண்டை போட்டிருக்காரு. பட் கோபால நாயக் வாஸ் ஓவர் பவர்ட் பை த பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் இன் 1801. ஸோ 1801ல வந்துட்டு கோபால நாயக் வந்து பிரிட்டிஷால கொல்லப்படுறாரு. ஓகே, இதுதான் கோபால நாயக் பத்தின டீடைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம வேலு நாச்சியாரோட பீரியட்க்கு வருவோம். ஸோ இப்போ நம்ம கோபால நாயக் கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ வேலு நாச்சியார் வந்து எல்லா ஆர்மி வந்து ஒன்று சேர்க்குறாங்க. ரொம்ப பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் இங்கே வந்து ஆர்மிஸ்லாம் கேதர் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அலையன்சஸ் வித் நாட் ஒன்லி கோபால நாயக் கிட்ட இருந்து மட்டும் ஹெல்ப்லாம் கேட்டுக்கலாம், ஹைதர் அலி கிட்ட இருந்தும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ தாண்டவ ராயனார் அப்படிங்கிறவர் வந்து இவங்களோட மிலிட்ரி சீஃபா இருக்காரு. அவர் கைப்பட
லெட்டர் எழுத சொல்றாங்க. யாருக்கு? ஹைதர் அலிக்கு லெட்டர் எழுத சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா 5000 இன்ஃபேண்ட்ரி அண்ட் 5000 கேவல்ரி ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக டிஃபீட் பண்றதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலி கிட்ட கேட்கறதுக்காக அவங்களோட மிலிட்ரி சீஃபான தாண்டவராயனார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து லெட்டர் எழுத சொல்றாங்க. எழுதினதுக்கு அப்புறம் நம்ம வேலுநாச்சியார் வந்து இப்போ டைரக்டா திப்பு சுல்தானோட பேலஸ்க்கே போயிட்டு நம்ம உருது மொழியில வந்து அவர்கிட்ட இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிரேவ்னஸை பார்த்துட்டு ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கமாண்டன்ட் சையத் டெல்லி அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாமே கொடுக்க சொல்றாரு. ஓகே. During his period in hiding, Velnachar organized an army and succeeded in securing an alliance with not only Gopala Nayak but also Hyder Ali as well. The Alawai military chief Dandavarayanar wrote a letter to Sultan Hyder Ali on behalf of Velnachar asking for 5,000 infantry and 5,000 cavalry to defeat the English. Velnachar explained in detail in Urdu all the problems she had with East India Company. She conveyed her strong determination to fight the English. Inspired by her courage, Hyder Ali ordered his commandant Syed in Delhi fort to provide the required military resistance. இதான் இதான் வந்துட்டு வேலுநாச்சியார் வந்து 5,000 இன்ஃபேண்ட்ரி 5,000 கேவல்ரி வந்து உருது மொழியில வந்து பேசி ஹைதர் அலி கிட்ட இருந்து சையத் மூலியமா வந்து ஹைதர் அலி கிட்ட இருந்து அவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து வாங்கியிருக்காங்க. Okay. Velnachar employed agents for gathering intelligence to find where the British had stored their ammunition. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷோட ரொம்ப முக்கியமான ஆயுதக்கிடங்கு எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு ஏஜென்ட்லாம் வைக்கிறாங்க. வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோபால நாயக் அண்ட் ஹைதர் அலி ஷி ரீகேப்சர்ட் சிவகங்கை. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஃபோர்ஸஸ் மூலியமா திரும்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு இருந்து சிவகங்கை வந்து மீட்டு வச்சுட்டாங்க. ஓகே. She was crowned as queen with the help of மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸ் மூலயமா திரும்ப வந்து அவங்க சிவகங்கையில வந்து குயினாக ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. இந்தியாலே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் பிரிட்டிஷோட கொலோனியல் பவருக்கு எதிராக வந்து செயல்பட்டவங்க யாரு அப்படின்னா நம்ம வேலுநாச்சியார். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான ஃபேஸ் யார் இருக்கா அப்படின்னா குயிலி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. A faithful friend of Velnachar is said to have led the unit of women soldiers named after உடையாள். ஸோ உமன் சோல்ஜர் படைக்கு உடையாள் அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறாங்க. அதை லீட் பண்றவங்க யாரு அப்படின்னா குயிலி. அவங்க யாருன்னா வேலுநாச்சியோட ஃப்ரெண்டு. ஸோ உடையாள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஆடு மேய்க்கிற பெண். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க கிட்ட குயிலி பத்தி சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு உடையாள் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களோட இது நினைவு கூறும் அப்படிங்கிறதுனால உடையாள் அப்படின்னு அந்த உமன் சோல்ஜரோட ஆர்மிக்கு வந்து உடையாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ நேம்டு ஆஃப்டர் உடையாள். உடையாள் வாஸ் அ sheep-herded girl who was killed for not divulging information on Quili. So Quili is said to have walked into the British arsenal எப்போ 1780ல. ஸோ 1780ல வந்து after settling herself on fire, thus destroying all the ammunitions. ஸோ ஆயுதக்கிடங்கு அந்த பாம்ஸ் எல்லாமே தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு பிரிட்டிஷோட மொத்த ஆயுதக்கிடங்கு எல்லாத்தையுமே வந்து குயிலி வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க 1780ல. இதோட வேலுநாச்சியாரோட சாப்டர் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் நம்ம நெக்ஸ்ட் கட்டபொம்மன், நெக்ஸ்ட் ஜாக்சன் என்ன பண்றாங்க, பாஞ்சாலக்குறிச்சியில் எப்படி நடந்துச்சு, நெக்ஸ்ட் மருது பிரதர்ஸ் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை, கர்நாடிக் ட்ரீட்டி, தீரன் சின்னமலை, வெள்ளூர் ரிவால்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த இது முடிஞ்சிச்சு. ஸோ இதுவே ½ கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதுலேயே வந்து நோட்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஆர் அதுக்கடுத்த வீடியோவில்
எப்போ இந்த லெசன் எண்ட் ஆகுதோ அந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நோட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக இருக்க வீடியோவில் அதையும் காமிப்பேன். ஸோ இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லை என்னோட டீச்சிங் மெத்தட் வேறு மாதிரி மாற்றணும், உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ரிசோர்ஸஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.